ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரூபி காமிக்ஸ் தமிழ். இந்த சாப்டரில் நம்ம ருன்சிங் இவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டதை பார்த்து ஷுவன்ஜிங்யோ, நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு முட்டாள் செய்கிற வேலை மாதிரி தெரியல. வதந்திகள் பொய்யா கூட இருக்கலாம் இளவரசி, ஆனால் இப்போ உங்கள் ரகசியம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போ என்னை விட்டுருவீங்களா அன்பு கணவரே? இப்படி ருன்சிங் கேட்டதும் ஷுவன்ஜிங்யோ பக்கத்தில் வந்து, சரி, நீ என் கூட உயிரோடு வாழலாம், ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் நம்பணும்னா நான் சொல்கிறத நீ செய்யணும். ஷுவன்ஜிங்யோ சொன்னதை கேட்டு ருன்சிங், இருங்க, நீங்கள் எக்கு தப்பாக ஏதாவது கேட்டு வைக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் எல்லாமேலாம் செய்ய மாட்டேன். உங்களுக்கான நஷ்டத்தை நான் பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்களேன். பார்த்து ஷுவன்ஜிங்யோ சிரிச்சுட்டு, இந்த சீன்லேயே நம்ம ஷுவன்ஜிங்யோ நம்ம ருன்சிங்கோட உடம்புல ஒரு இன்கான்டேஷன் போடுறான். அதை போட்டு முடித்ததும் ஒரு மந்திர செயினை நம்ம ருன்சிங்க்கு கழுத்தில் போட்டு விடுறான். என்ன செயின்னு கேட்டால் ஷுவன்ஜிங்யோ சொல்கிறான், இது இதய போட்டு செயின். இந்த செயினை யார் போட்டுக்கிறாங்களோ இந்த செயினை போட்டு விட்டவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. நீ துரோகம் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த செயின் உன் கழுத்தை நெரிச்சு உன்னை கொன்னுடும். என்னோட மனைவியாக நீ வாழணும்னா இதை நீ போட்டு தான் ஆகணும். இப்படி ஷுவன்ஜிங்யோ சொன்னதும் அந்த இன்கான்டேஷனும் முழுமையடைஞ்சிடுது. இப்போ உன்னால் உன் வாழ்க்கை முழுக்க எனக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு ஷுவன்ஜிங்யோ சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ருன்சிங் வேக வேகமாக ஓடி வந்து கண்ணாடி எடுத்து தான் வாழ்க்கை முழுக்க போட்டுக்க போகிற செயின் தனக்கு அழகாக இருக்கான்னு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு அந்த செயின் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல இளவரசே அப்படின்னு அவன் தற்செயலாக கேட்க, ஆமாம், இது உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது, அதாவது அந்த செயின் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். இந்த யதார்த்தமான பேச்சிலேயே காட்டுறாங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேரையுமே பிடிச்சிருக்குன்னு. சடனாக ருன்சிங் கேட்குறான், இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்கன்னு. இதை கேட்டுட்டு ஷுவன்ஜிங்யோ, இந்த செயின் இந்த உலகத்திலேயே ஒன்று மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அதையும் நான் இப்போது உன் மேலே பயன்படுத்திட்டேன். இவ்வளோ அரிய பொருளை எனக்கு போட்டு விட்டுருக்கீங்க, சரி நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? அதுக்கு முன்னாடி உன்னோட கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு ஷுவன்ஜிங்யோ கேட்க, என்னோட கண்டிஷன்ஸ் என்னென்னா, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு வேலை, அப்புறம் இந்த வேலை எனக்கு யாங்ஜோ நகரத்தில் வேணும் என்று ருன்சிங் சொல்கிறான். யாங்ஜோ பேரை கேட்ட உடனே ஷுவன்ஜிங்யாவுக்கு அவனோட அம்மா ஞாபகம் தான் வருது. அங்கே அவனோட அம்மா அங்கே போய் பார்க்கணும்னு, அங்கே போய் வாழணும்னு ஆசைப்பட்டது அவனுக்கு ஞாபகம் வருது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு வேலையாள் வந்து, குதிரை வண்டி தயாராக இருக்கு இளவரசே அப்படின்னு சொல்கிறான். வண்டி தயாராக இருக்கா? நம்ம எங்கே போகிறோம் இளவரசே அப்படின்னு ருன்சிங் கேட்க, அரண்மனைக்கு தான் போக போகிறோம். அங்கே நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்து தான் உன் கூட நான் ஒப்பந்தம் போட்டுக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்க போகிறேன். சரி, அப்போது பொறுத்திருந்து பாருங்கள். அரண்மனைக்கு வந்ததும் ஷுவன்ஜிங்யாவை அரசர் தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய்ட்றாரு. அப்போது ருன்சிங் வெயிட் பண்ணிட்டு இருக்க வெயிட்டிங் ரூம்குள்ளே யாரோ உள்ளே வராங்க. ஷுவன்ஜிங்யா தான் வந்திருக்கான்னு சொல்லி திரும்பி வந்துட்டீங்களான்னு கூப்பிடுறான். பார்த்தா வந்திருக்கிறதோ பட்டத்து இளவரசர். உள்ளே வந்த பட்டத்து இளவரசர், ஒரு ரோன் குடும்பத்தில் உன் தம்பி மட்டும்தான் அழகாக இருப்பான்னு நினச்சேன், பார்த்தா நீயும் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த பட்டத்து இளவரசர் நம்ம ருன்சிங் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டரை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.